ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க ப்ரீவியில் 10 மினிட் எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் 10 நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இதுமாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடோபி மோஷன் ஆப் தேவை. அடோபி மோஷன் ஆப் இல்லாதவங்க டெலகிராம் பேஜில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் செகண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுற ஸ்பெசிஃபிக் தான் இருக்கும். உங்களுக்கு கீழே ப்ராஜெக்ட் காமிங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் நான் நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் செகண்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் புக் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா டெஸ்ட் லேயர் இருக்கும். இந்த டெஸ்ட் லேயர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப் கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட் லேயர்லாம் உங்கள் மொபைல் நார்மல் ஃபாண்ட் காமிக்கும். இந்த ஃபாண்ட்டு வேணுன்னா இந்த ஃபாண்ட் காலிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன்றா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. இல்லை உங்ககிட்ட இந்த ஃபாண்ட் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா ஃபோட்டோ செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறது? அது முன்னாடி அந்த ஃபோட்டோலாம் கிராப் பண்ணிட்டு தான் போடணும். அப்படியே போட்டோன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது, ஃபோட்டோ ஃபுல்லாக ஓடியும். ஓகே, ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணுறது பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சென்ட்ரல் பிசை நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 9cc ரேஷன் உட்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ரொஜெக்ட் உட்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் ப்ளஸ் ஐக்கன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபோல்டர் நேம் அலைட் மோஷன் இருக்குது, நான் கிராப் பண்ணதால் அங்கே இருக்கும். நீங்கள் ஆன்லைன் கொடுத்துருங்க. இல்லை அந்த உங்கள் ஃபோட்டோவில் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் ப்ரீவியூல் பார்க்குற மாதிரி இந்த இமேஜெலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் பேஜில் நான் சென்ட் பண்ண இந்த இமேஜெலாம் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜெலாம் கலெக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி குயிக்காக. ஓகே, நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும் கீழே, அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே டவுனில் -90 டிகிரி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே 3 பட்டன் இருக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பேஷன் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக ஜூம் ஆகிடும். அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ ஜூம் பண்ணிச்சு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இல்லை சின்ன நினச்சின்னா லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சின்ன ஆகும். ஃபோட்டோ கொஞ்சம் நீங்கள் கீழே கொஞ்சம் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணுறது லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி இருக்கும், அது பார்த்து யாரும் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஃப்ரேம் ஸ்பீஞ்ச் கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தா லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு பிறகு கீழே ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு அவங்க கையில் சேவ் ஆகிடும். சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்தெந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் எல்லாமே இதுமாதிரி கிராப் பண்ணி வச்சுங்க. நான் வீடியோ லென்த்தாக போடுறதால நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக 13 இமேஜோ 12 இமேஜோ தேவைப்படுது. கரெக்டாக பார்த்து கிராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் கொடுத்த புக் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புக் மார்க்கில் விட்டுருங்க. நீங்கள் ஏற மாதிரி கிளிக் பண்ணிட்டு அதுலேருந்து 0.22 ஃபோட்டோ செட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. சென்ட்ரல் பிசை மேலே கிளிக் பண்ணிட்டு செகண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பேஷன் கொடுத்துருங்க. அகைன் ஃபோட்டோ கீழே இன்னும் டவுன் கொண்டு வச்சிங்கன்னா மூவ் ட்ரெஸ் ஒன்று கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கீழே டவுனில் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு பேக் வந்துடும். பேக் வந்துட்டு கேரா மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் நோ டைம் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா ஃபோட்டோ கடைசி வரைக்கும் செட் ஆகிடும். அகைன் நோ டைம் ப்ளஸ் செகண்ட் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஃபோட்டோ எப்படி செட் பண்ண போகலாம். அகைன் ப்ளஸ் மேலே கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியம் கொடுத்துருங்க. மீடியம் கொடுத்துட்டு செகண்ட் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் மேலே 3 பட்டன் மேலே கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோ ஜூம் பண்ணு கீழே டவுனில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே மேலே கிளிக் பண்ணிட்டு அகைன் நோ டைம் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ செட் ஆகிடும். அகைன் இந்த டெஸ்ட் லேயர் மேலே வரணும், கீழே டவுனில் இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணலாம், இந்த 2 ஃபோட்டோக்கு மேலே வரணும். இங்கே 3 டாட் மாதிரி இருக்கும், அதுமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ மேலே கொண்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டே கொண்டு வந்துட்டு இங்கே மேலே கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஃபோட்டோ அப்படியே செட் பண்ண சொல்கிறேன். பார்த்துட்டு எல்லா ஃபோட்டோ செட் பண்ணிங்க. நான் வீடியோ லென்த்தாக பண்ணுறது ஒரு இமேஜ் மேலே சொல்கிறேன். அகைன் ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியம் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஃபோட்டோ ஏதோ அது மாதிரி கிளிக் பண்ணி மேலே தேர்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பேஷன் கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோவை தேர்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டு கிராப் பண்ணி வச்சுங்க. ஓகே, இதே இடத்துல எல்லா ஃபோட்டோ செட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, இந்த எஃபெக்ட் எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 எஃபெக்ட் இருக்குது. 4 எஃபெக்ட் இருக்குது. 4 எஃபெக்ட் எப்படி ஸ்பிட் பண்ணி எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துட்டு டிலீட் பண்ணிவிடுங்க. டிலீட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனுக்காக அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஏற மாதிரி இருக்கும் பேஸ்ட் ஸ்டைல் பக்கத்தில் அந்த ஏற மாதிரி கிளிக் பண்ணிட்டு பெயிண்ட் மாதிரி இருக்கும், அது ஆஃப் பண்ணிட்டு டைமர் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா பேஸ்ட் ஆகிடும். அகைன் ஏற மாதிரி கிளிக் பண்ணிட்டு
செகண்ட் ஃபோட்டோ ஏதோ செகண்ட் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு அகைன் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துருங்க. ஒரு எஃபெக்ட் நீ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், செகண்ட் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். அகைன் ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே வந்துருங்க. மேலே வந்துட்டு ஃபோர்த் எஃபெக்ட் எடுத்துங்க. சாரி, இதுலேருந்து எடுத்திங்கன்னா தேர்ட் எஃபெக்ட் வரும். தேர்ட் எஃபெக்ட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அகைன் இதேமாரி தான் ப்ளஸ் ஐக்கன் எடுத்துங்க. கொடுத்துட்டு காப்பி லேயர் கொடுத்துருங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு சரி அதுக்குள்ளே டிலீட் பண்ணிவிடுங்க. டிலீட் பண்ணிட்டீங்க அவனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க இன்னொரு டைம் வேறு மாதிரி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். வந்துட்ட பிறகு தேர்ட் இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணோம். தேர்ட் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனுக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி பேஸ்ட் பார்த்து வேறு மாதிரி கிளிக் பண்ணிட்டு பெயிண்ட் டப்பா மாதிரி இருக்கும், அதை ஆஃப் கொடுத்துட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டுனா இது ஆகிடும். அகைன் மேலே தேர்ட் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பஷன் ஏரியா கொடுத்துருங்க. கொடுத்துனா ஃபோட்டோ கரெக்டாக செட் ஆகிடும். ஓகே, அடுத்தது ஸ்டார்டிங் வந்துட்டு 2 எஃபெக்ட் வரும். இது 2 எஃபெக்ட் எங்கே பேஸ்ட் பண்ணுறதுன்னு போகலாம். ஃபஸ்ட் எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் காப்பி கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு டிலீட் பண்ணிவிடுங்க. டிலீட் கொடுத்துட்டு வேறு மாதிரி அகைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அகைன் ஃபோர்த் இமேஜ் ஃபிஃப்த் இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணணும். எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 3 பட்டன் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். ஓகே, அடுத்தது 5th இமேஜ் மேலே இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் சென்டரில் ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு சென்டரில் ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ விட்டுருங்க. அடுத்தது 2 இமேஜ் வரும், அதுக்கும் இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ லென்த்தாக வரும், இந்த ஃபோட்டோக்கு எஃபெக்ட் விட்டுருங்க. அகைன் அடுத்து இது 3 ஃபோட்டோ வரும். இந்த 3 ஃபோட்டோ ஒரு எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் விட்டுருங்க. அகைன் செகண்ட் எஃபெக்ட் வரும். இந்த செகண்ட் எஃபெக்ட் காப்பி பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி தான் காப்பி பண்ணிட்டு அந்த சென்டரில் விட்ட இமேஜுக்கெல்லாம் இந்த எஃபெக்ட்டும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிடுங்க. டிலீட் பண்ணிட்டு இங்கே சிசின்னு இருக்கும், கண்ணு மேலே பதில் இருக்கும், அந்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செகண்ட் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கும் இந்த சிசி செட் ஆகிடும். அதாவது இந்த ஒயிட் டெம்ப்ளேட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மாதிரி இந்த எஃபெக்ட் டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த டெம்ப்ளேட்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண டெம்ப்ளேட் செட் ஆகிடும். கிளிக் பண்ணிட்டு இங்கே வேறு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அகைன் டைம் வேறு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே டைமர் மேலே கிளிக் பண்ணிட்டு ஓத்தார் ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில் கம்பஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட் அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த டெம்ப்ளேட் செட் ஆகிடும். அகைன் டைம் ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி செகண்ட் மீடியா கிளிக் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில் கம்பஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் இந்த பிளெண்டிங் ஆப்போசிட்டில் போய் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இங்கே நேரம் மாதிரி கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வரத்தை சின்னதாகிக்கலாம். இங்கே டைமர் மாதிரி கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டா சின்னதாகிடும். ஓகே, இந்த டெம்ப்ளேட் வந்து கீழே டவுனில் கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட்டு மேலே ஏதாவது 3 டாட் மாதிரி இருக்கும், அது கீழே டவுனில் கொண்டு வந்துடுங்க. கிளிக் பண்ண ஐடி. ஓகே, டெஸ்ட் லேயர் மேலே வச்சுருங்க கரெக்டாக. ஓகே, அதேமாரி செகண்ட் டெம்ப்ளேட்டும் கீழே டவுனில் கொண்டு வந்துடுங்க. டெஸ்ட் லேயர் கீழே. ஓகே, அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் பண்ண பதில் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ எனக்கு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். 10 பிக்சலில் ஃபோட்டோ வந்து ஐகாட் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி ஆகலைன்னா 730 பிக்சலில் எக்ஸ்போர்ட் பண்ணி கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். அதே 42 MB வருது. ஃபோட்டோ லோடிங் அந்த மாதிரி தான் 100% லோடிங் ஆகிடுது. கீழே சேவ் கொடுத்துருவோம். கீழே சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கலாம். பாய்.